ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு தலைப்புல சின்னதாக நம்ம வார்த்தை கேட்போம். கர்த்தர் ஜெயத்தை தருவார். இந்த ஜெயம் சொன்ன உடனே நம்ம எல்லாரும் பொதுவாக என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பெரிய வீடு, நல்ல ஆஸ்தி, அந்தஸ்து, காரு, பங்களா, எல்லாரும் நம்ம மதிக்கணும் அப்படி யோசிக்கிறோம். தேவன் நிச்சயமா தருவார். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நடந்துக்கிறோமா இல்லையான்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல ஒரு 100 பேர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் எல்லா சப்ஜெக்டும் நல்ல மார்க் எடுக்கிறான், நல்ல ஒழுக்கமா இருக்கிறாங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேல அங்க இருக்கிற எல்லா டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க? ரொம்ப நேசிப்பாங்க. நல்லா படிக்கிறான்ப்பா, இன்னும் அவனை என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுக்காக படிக்காத பிள்ளைகளை அவங்க விட்டு மாட்டாங்க, அவங்களே நேசிப்பாங்க, அவங்களுக்கும் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனாலும் நல்லா படிக்கிற பிள்ளை மேல ஒரு அன்பு அதிகமா இருக்கும். இப்ப இதே தான் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஜெயத்தை தருகிறார்னா யாருக்கு ஜெயம் தருவார் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமா இருந்து அவருடைய வசனத்துக்கு பயந்து வார்த்தையின்படி நடக்கிற மனுஷன் மேல தேவன் ரொம்ப ரொம்ப பிரியமா இருப்பார், தருவார். அவருடைய ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்ம சுத்திக்கும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் ரத்தத்தினால நமக்கு முதலாவது சாபம், இரண்டாவது பாவம், வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை தருவார். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல நல்ல பெரிய வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அநேகர் வியாதியினால கஷ்டப்படுறாங்க இல்லையா? அநேகர் ரொம்ப என்ன சொல்றாங்க, மன உளைச்சல்னால கஷ்டப்படுறாங்க. நிறைய டிவியில பேப்பர்ல நியூஸ் பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு நேற்று கூட நியூஸ் பார்த்தோம். அந்த நியூஸ்ல காவல் அதிகாரி என்ன செய்யறாரு? தன்னை சுட்டு கொண்டு செத்து போறார். பனி சுமை காரணம், குடும்ப பிரஷர், நிறைய இந்த மாதிரி இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது கர்த்தர் ஜெயித்து தருவார்னா முதலாவது ஆஸ்தி, அந்தஸ்து, பணத்தை கூட சொல்லல, நம்முடைய இருதயத்திலே ஒரு இளைப்பாறுதல் தருவார். அந்த இளைப்பாறுதல் உள்ள இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரஷர் ஆனாலும், எவ்வளவு பெரிய டார்ச்சரான ஒரு விஷயம் ஆனாலும் அதை உங்களை சேதப்படுத்தார். அது உள்ள போயிட்டு உங்க ஆத்மாவை கெடுக்கவே கெடுக்காது. இப்ப நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க செத்து போறாங்க, நிறைய கடன் பிரச்சனை செத்து போறாங்க. ஆனா நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருந்தா அவன் சாக முடியாது. சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று ஆண்டவர் சொன்னதுனால நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க நம்ம கடனாளிகளா இருக்கிறோம். ஏன்னா நாம பாவமாய் இருக்கும்போது, பாவிகளா இருக்கும்போது நமக்காக இயேசு என்ன பண்ணாரு? சிலுவையில ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததுக்கு பின்னாடி நாம நம்முடைய ஜீவனை எடுக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நான் செத்து போறேன், நான் உலகத்தில் இருக்க மாட்டேன், இந்த பிரச்சனை சமாளிக்க முடியல, செத்து போனதான் நல்லது அப்படின்ற வார்த்தையே நம்முடைய வாயில வரக்கூடாது. ஏனென்றால் நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அவருக்கு மரணமே கிடையாதுங்க, அவருக்கு சாவே கிடையாது. அவர் சாவாமை உள்ளவர்ன்ற ஏசாய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் சாவாமை உள்ளவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்தவர். இன்னைக்கு நம்ம பார்க்கிற வானம், பூமி, நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் தேவன் அவர் தான் படைச்சார். அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி சாக முடியும்? அப்ப ஏன் அவர் செத்தாரு? ஏன் சொன்னபடி அவர் அடக்கம் பண்ண வேத வாக்கியங்களின்படியே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் ஏன் உயிர் தெழுந்தார்? இன்னைக்கு நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் எது செத்து போன கடவுள் இல்லை, செத்து போன மனுஷர்கள் இல்லை, உயிரோடு இருக்கிற உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அதனால்தான் ஜெயம் நமக்கு உரியதா இருக்கிறது. அப்ப தேவன் ஜெயத்தை தருவார்னா முதலாவது உன் இருதயம் இளைப்பாறுதலா இருக்கும். அதுக்காக நமக்கு வியாதியே வராது, ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல வரல. வியாதி வந்தாலும் வேதனை வந்தாலும் இயேசு நம்மோடு இருக்கிறார், என்னை பாதுகாத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். மரணமே வந்தாலும் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நான் அவருக்காக வாழுவேன், செத்ததுக்கு பின்னாடி நான் அவரோடு கூட இருப்பேன். இதுதான் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்துவனுடைய ஒரு வாக்கு மூலம். அப்ப தேவன் ஜெயத்தை தருவார், முதல்ல இருதயத்தில் இளைப்பாறுதல் தருவார். இருதயம் மற்றவங்க சொல்ற பேச்சு மூலம் என்ன செய்யாது? அது கொஞ்சம் கூட அசையாது, ஒரு வேதனைப்படாது, ஒரு பயப்படாது, மற்றவங்க உங்களை சேதப்படுத்த முடியாது. வேதம் சொல்லுது பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும் தேவன் நமக்கு விடுதலை தருவார். அவரை நம்பும் போது ஜெயம் நமக்குரியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஜெயம் எந்த அளவுக்கு நமக்குரியதா இருக்கிறதுனா, நம்ம வசனத்தை நம்பும் போது, அதை விசுவாசிக்கும் போது, அதன்படி நடக்க நம்ம பிரியமா இருக்கும் போது தேவன் நம்ம மேல பிரியமாய் இருப்பார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம், புதிய ஏற்பாடுல 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கும் தேவன் எப்படிப்பட்டவர்னா அவர் பெரியவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீங்க சாதாரண மனுஷனா இருக்கலாம், நானும் சாதாரண மனுஷனா இருக்கலாம். ஏங்க நம்மளை யாரும் மதிக்காத ஒரு மனுஷனா இருக்கலாம், பக்கத்துட்டு கூட மதிக்காதவனா இருக்கலாம், ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு அழகான தோற்றம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், ஒரு நல்ல வீடு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிற மனுஷனா இருக்கலாம். மற்றவங்க மதிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க சாதாரணமான ஆளுதான், ஆனா உங்களுக்குள்ளே இருப்பவர் பெரியவர்.
உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அவர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது காரியம் என்ன செய்வார்னா, உனக்கு ஒரு இளைப்பாறுதல் தருவார். நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தருவார். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு சமாதானம் தருவார். அந்த சமாதானம் எந்த மனுஷனும் தர முடியாது. அந்த சமாதானம் எந்த பணத்தினால வாங்க முடியாது. கோடி கோடியா நீங்க பணம் வச்சிருந்தாலும் சமாதானம் வாங்க முடியாது. கோடி கோடி பணத்தை வச்சு காரு வாங்கலாம், பெரிய பைக் வாங்கலாம், ஏசி வாங்கலாம், வீடு வாங்கலாம், நகைகள் வாங்கலாம், பொண்ணு வெள்ளி என்னன்னாலும் வாங்கலாம். இன்னும் போனாங்க அதிகமான ஏரோப்ளேன் கூட நீங்க வாங்கலாம். ஆனா அதை வச்சு நீங்க சமாதானமா இருக்க முடியாது. சமாதானம்ன்றது தேவன் தருகிறது. வேதம் சொல்லுது, உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். நீ படுத்துக் கொள்ளும்போது உன் தூக்கம் இன்பமாய் இருக்கும். காலை எழுந்திருக்கும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, நம்முடைய மரண பயம் என்ன செய்யுமோ, நம்ம செத்து போயிருமோ, அந்த பயமே இருக்காது. காரணம், உங்களை நேசிக்கிற உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் பெரியவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ரொம்ப பெரியவரா இருக்கிறார். அவர் பெரியவரா இருக்கிறதுனால நம்மை கொண்டும் தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். சின்ன மனுஷனுக்குள்ள ஜெர்சன் அடிபுரா அவர் எழுதின பாடல் தான் நினைக்கிறேன். சின்ன மனுஷனுக்குள்ள ஆண்டவர் இயேசு வந்துட்டாருன்னா அந்த மனுஷனை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜெயம் நமக்கு ஒருவேளை மெதுவா வரலாம். இன்னைக்கு நம்ம ஒரு தொய்ந்து போன சூழ்நிலையில, ஒரு வறண்டு போன சூழ்நிலை இருக்கலாம். ஆனா விசுவாசம் நம்ம விட்டுறக்கூடாது, பரிசுத்தத்தை விட்டுறக்கூடாது, நீதியை விட்டுறக்கூடாது. ஒரு உலகத்தான பழமொழி சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பசியா இருக்கும் போதுதான் பக்கத்துல என்ன செய்வாங்க, நல்ல ஒரு பிரியாணி வாடடிக்கும், நல்ல ஒரு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு சுமல் வரும் நம்ம பசியா இருக்கும் போது. அப்ப என்ன செய்யணும்னா, நமக்கு தெரியாமையே நல்லா சாப்பாடு சாப்பிட்றாங்கப்பா, நமக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு நான் முறுமுறுக்க கூடாது. ஏழைங்க முன்னாடி உங்களுடைய கர்வத்தை நீங்க காட்டக்கூடாது. பசியா இருக்கிறவங்க முன்னாடி நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டு பெருமையை பேசக்கூடாது. ஒரு வஸ்திரம் இல்லாத ஏழைக்கு முன்னாடி உயர்ந்த வஸ்திரத்தை போட்டு நீங்க பெருமை அடிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லா இடத்துலயுமே எப்போதும் ரொம்ப சாந்தமா மனத்தாழ்மையா நடந்துங்க அப்படின்னு சொன்னார். அது என்ன அர்த்தம்னா, தேவன் நமக்குள்ள இருந்தாருன்னா நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதா இருக்கும். ஜெயம் சொன்னோன்னு மறுபடியும் சொல்றேன், நீங்க ரொம்ப கற்பனையில மிதந்துடக்கூடாது. ஐஸ்வர்யம், சம்பந்தம், பெரிய பெரிய வாழ்க்கை இப்படி ஆண்டு சொல்லப்பட்டு வரல. அது தேவன் நிச்சயமா தருவார். ஆனா அந்த வாழ்க்கை வருகிற வரைக்கும் எப்போதும் நீங்க ஒரு சமநிலையா இருக்கணும். அதாவது எப்படி இருக்கணும்னா, இருந்தாலும் இல்லாட்டாலும் தேவனுக்கு நன்றி சொல்லணும். அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், எல்லா சூழ்நிலைகளிலும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி. ஒரு வாடகை விட்டு இருக்கீங்களா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா எத்தனையோ பேர் வீடு இல்லாம பிளாட்பாரத்துல படுத்திருக்கிறாங்க. மழை பெய்யும் போது மழையில் நனைஞ்சுக்கிட்டு பிளாட்பாரத்துல படுத்திருக்கிறாங்க. எல்லாரும் கொற்ற குப்பையில எடுத்து இருக்கிற சோற்று பருக்கி எடுத்து சாப்பிடுறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காரு இல்லைங்களா, நல்ல உணவை கொடுத்துருக்காரு இல்லையா, நல்ல பலத்தை கொடுத்துருக்காரு இல்லையா, நல்ல ஜெயத்தை கொடுத்துருக்காரு, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு, ஆரோக்கியம் கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க நல்லா இருக்கிறீங்க இல்லைங்களா? இந்த வீடியோ பார்க்காம எத்தனை பேர் மரித்து போனாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஜெயம் சொன்ன உடனே பெரிய பெரிய ஆஸ்தி அந்தஸ்து இல்ல, நாம் உயிரோடு இருக்கிறதே ஜெயமான காரியம். அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம ஆரோக்கியமா இருப்பது ஜெயமான காரியம். தேவனுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுத்தாருல. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வயசு அதை யோசிச்சு பாருங்க. உங்களோட வயசை நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. இந்த வயசுல இருந்து நீங்க பிறந்த நாள் இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணாரு? சாப்பாடு கொடுத்துருக்காரு, உணவை கொடுத்துருக்காரு, நல்ல இருப்பிடத்தை கொடுத்துருக்காரு. அது எல்லாம் ஏன் கொடுத்தாருன்னா, இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி பண்ணத்தான். அதை விட்டுட்டு மற்றவங்களை கேலி பண்றதுக்கு இல்லை, ஒருவனை குறை சொல்வதற்கு இல்லை, ஒருவனை குற்றம் சாட்டுறதுக்கு இல்லை. உங்களால் 2 அங்கி வச்சுதான் ஒரு அங்கி ஏழைக்கு கொடுங்க ஆண்டவர் சொன்னார். உங்களால் முடிஞ்சது கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது வலதுகை செய்கிறது இடதுக்கு அறியாதவங்க கொடுங்க. நிச்சயமா தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இந்த ஜெயம் நிரந்தரமா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், அழகானதா இருக்கும். இருதயம் பரிபூர்ணத்தால் சந்தோஷப்பட்டு நிறைந்து இருக்கும். கடைசியாக சங்கீதம் 75ஆம் அதிகாரத்துல, சங்கீதம் 75ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் வாசி பாத்தீங்கன்னா, அது சுருக்கமா சொல்றேன். நம்முடைய வெற்றி பரலோகத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இந்த பூமியில இல்ல, நம்முடைய வெற்றி ஏற்கனவே பரலோகத்தில் தீர்மானிக்கப்பட்டு பூமியிலே என் வாழ்விலே, அதாவது வீடியோ பார்க்கிற உங்களுடைய வாழ்விலே அது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க சாதாரணமா நீங்க உட்கார்ந்து இருக்கல, தேவன் உங்களை வழிநடத்த வந்தார். இதுவரைக்கும் நடத்தின எபினேசர் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இனிமேலும் உங்களை நடத்துவார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம கண்களை மட்டும் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறான்ப்பா. கர்த்தரை ஜெயத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வீரா. இளைப்பாறுதல், சமாதானம், சந்தோஷத்தை கொடுத்து நல்ல ஆஸ்தி அந்தஸ்து கொடுத்து ஆசீர்வதிப்பீரா. நீர் இவர்களை வழி நடத்துகிறீர் என்பதையும், நீர் இவர்களை கைவிட மாட்டீர் என்பதையும்
அவர் நம்பக்கூடிய சூழல்களை தேவன் உண்டாக்கி கொடுங்க. நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோ மூலம் சந்திக்கிறதுக்கு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.